நீரிழிவு நோயை தடுக்கும் நோக்கில் சீனி பயன்பாட்டை குறைப்பதற்கு அரசாங்கத்தினால் இன்றிலிருந்து விசேட திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. சீனி பயன்பாட்டை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சின் சுற்று நிருபம் இன்று உலக நீரிழிவு நோயை முன்னிட்டு வெளியிட்டு வைக்கும் நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பமாகியது. இந்த நடைபவனியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் செயல் அமர்வுகள் மற்றும் கூட்டங்களில் வழங்கப்படும் சிற்றுண்டிகளின் போது சீனி தனியாக வழங்கப்பட வேண்டும் என இந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனி பயன்பாட்டை குறைத்து நீரிழிவு நோயை தடுப்போம் எனும் துணைப்பொருளில் இந்த கண்காட்சி இடம்பெற்றது. பாடசாலைகளின் உணவகங்களில் உப்பு, சீனி மற்றும் எண்ணெய் கூடிய உணவுகளை விற்பனை செய்வதை தடுக்கவும் அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. எமக்கு இன்று சவால் உள்ளது. உலகில் கூடிய அபிவிருத்தி உள்ள அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வாழும் சமூகங்கள் இந்த சவாலை எதிர்கொண்டுள்ளன. நவீன தொழில்நுட்பம் எந்த அளவு மனிதர்களின் சுகாதார மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு பங்களிப்பு செய்கின்றது என்ற விடயத்தை அவதானத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. பாடசாலை மற்றும் அதற்கு வெளியில் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழில்நுட்பத்துடன் தொடர்பு படுகின்றனர். இதுதான் முதலாவது விடயம். தொற்றா நோய் இன்று சுகாதார அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் சவாலாகியுள்ளது. 2016 ஆண்டை தொற்றா நோய் நிவாரண ஆண்டாக பிரகடனப்படுத்தி நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு அல்லாது இதனை முன்னெடுக்க முடியாது. தற்போதுள்ள சுகாதார நிலைமையுடன் எமது பொருளாதார இலக்குகளை அடைய முடியாது.